குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிறதோ அதுபோல் ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு ஊழியர்களுக்கான அரசு பணி சேர்வதற்கான தேர்வுகள், அந்த தேர்வுகளுடைய கேள்வித்தாள்கள், வினாத்தாள்கள், வினாக்களெல்லாம் லீக் செய்யப்பட்டு கசிய விடப்பட்டு, கேள்வித்தாள்கள் கசிய விடப்பட்டு, அந்த மார்க் ஷீட் திருத்துதலில் கூட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு நபரிடமும், அந்த தேர்வு எழுதுவரிடம் 15 லட்சம் 20 லட்சம் என்ற அளவிலே மிகப்பெரிய ஊழல், அந்த குண்டர்களுடைய ஆட்சி என்று நாம் சொல்கின்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, அந்த குண்டர்களுடைய ஆட்சியில் அந்த மாநிலத்தில் சுதந்திர இந்தியாவில் வரலாறு காணாத அளவிற்கு மிக மோசமான ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 மார்க் மதிப்பெண் பெற்றவர்களுக்கெல்லாம் தேர்வாகவில்லை, ஆனால் 40 மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை, அதிருப்தியை உருவாக்கியதோடு மாணவர்கள் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அங்கே அமைதியான முறையில், மிகவும் அமைதியான முறையில், யாரையும் எதிர்த்து எந்த கோஷங்களையும் எழுப்பாமல், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பாமல், வன்முறையில் ஈடுபடாமல் அமைதியான முறையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளை, முதலமைச்சரை சந்திப்பதற்காக சட்டசபைக்கு நாங்கள் செல்கிறோம் என்ற பொழுது அங்கு அவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்யப்பட்டு, அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு, அவர்களை வாட்டர் கேனான் என்று சொல்லப்படுகிற தண்ணீரை பீச்சடித்து, அதே மாதிரி அங்கு இருந்த மாணவிகள் பலரிடம் மோசமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில கருங்காலிகள் நடந்து கொண்ட விதம் என்பதெல்லாம் உண்மையிலேயே பதைபதைப்புக்குரியவை. பாரதிய ஜனதா கட்சி ஜார்க்கண்ட் மாநில குண்டர்களுடைய ஆட்சியை வன்மையாக கண்டிக்கிறது. மாணவர்களுடன் தோளோடு தோள் நிற்போம் நாங்கள் என்று தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் ஜந்தர் மந்தரில் அமைதியாக நடைபெற்று கொண்டிருந்த மாணவர்களுடைய அந்த போராட்டத்தில் இதே குண்டர்களுடைய கூட்டணி உள்ளே புகுந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தி வன்முறையை பிரயோகிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக நடைபெற்ற பொழுது, ராகுல் காந்தி கடந்த 13 வருடங்களாக ஆட்சியிலே இல்லை, தங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை, ஊழல் புரிய முடியவில்லை, பணம் சேர்க்க முடியவில்லை, தங்களுடைய குடும்பம் செழிப்பாகவில்லை என்பதற்காக மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநில விவகாரத்தில் அமைதி காப்பது ஏன்? மற்ற எதிர்க்கட்சிகள் ஏன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று பெயர் சொல்லி அங்கு நீண்ட நாட்களாக டெல்லியில் மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டிவிட்டவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரும் கோர சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்கிற அதே ஜென்சி அந்த இளைஞர்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்தும் புரியாமல் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ராகுல் காந்தி
நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய ராஜினாமாவை கோரினார். ஆனால் ஜார்க்கண்டில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் தான் அங்கு கல்வித்துறை அமைச்சர். ஏன் அவர்களுடைய ராஜினாமாவை கோரவில்லை? ஏன் உரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஏன் அதற்கு அக்கௌண்டபிலிட்டி, யார் பொறுப்பேற்பது என்பதை ஏன் சொல்லவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக நம் முன்னே எழுகின்றன. உதாரணத்திற்கு நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ணியத்தையுமே குலைக்க செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. நம்முடைய பாராளுமன்றம் துவங்கிய அன்றுதான் இந்த பிரச்சனையை வேண்டுமென்றே பெரிதாக வெடிக்க வைத்தார்கள். அப்பொழுது முதல்ல அவர் சொன்னது, இந்த முதல் 15 நாட்கள் பாராளுமன்றம் நடக்கக்கூடிய நாட்களை வேண்டுமென்றே பாராளுமன்றம் நடக்க விடாமல் செய்வதற்காக பல்வேறு பிரச்சனைகளை சொன்னார்கள். மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய ராஜினாமாவை கேட்டார் ராகுல் காந்தி. அதன் பிறகு நீட்டு குறித்து ஒரு விவாதம் வேண்டும் என்று சொன்னார் ராகுல் காந்தி. அதன் பிறகு திரு அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர், பாராளுமன்றத்தில் விரிவாக இது குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி அரசாங்கம் மிக தெளிவாக, நீங்கள் பாராளுமன்றத்தை நடத்த விடுங்கள், பாராளுமன்றத்தில் அமளி செய்யாதீர்கள், மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு, செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னபோதும் கூட தொடர்ந்து பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் ராகுல் காந்தியும் மற்ற எதிர்க்கட்சிகளும் இடையூறாகவே இருந்து வந்த நிலையில் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் எது குறித்து வேண்டுமானாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டம், அதன் பிறகு பாராளுமன்றம் அருகே நடைபெற்ற தூண்டுதலால் நடைபெற்ற வன்முறை, இவை எல்லாவற்றையும் குறித்து மிக தெளிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னார் திரு அமித்ஷா. அப்படி சொன்னால் உடனடியாக பாராளுமன்றத்தில் இது குறித்து விவாதிப்பதற்கு பதிலாக ஓடி ஒளிந்து பாராளுமன்றத்தை நடத்த விடாது செய்வதற்குண்டான அனைத்து வேலைகளையும் ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ராகுல் காந்தி அவர்களே, ஓடாதீர்கள், ஒளியாதீர்கள், ஓடி ஒளியாதீர்கள் என்று தெளிவாக சொல்கிறோம். இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்போடு செயல்பட வேண்டிய ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு அராஜக போக்கினை, அனார்கி என்று சொல்வார்கள், ஒரு அராஜக போக்கினை மேற்கொள்வது என்பது தவறானது, கண்டனத்திற்குரியது. இந்த நாட்டை பிளவுபடுத்தும் செயலிலே காங்கிரஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த நாட்டினுடைய இளைஞர்களை, மாணவர்களை தவறாக வழிநடத்தும் செயலிலே இறங்கி இருக்கிறது. அவர்கள் ஆட்சி செய்யும் ஜார்க்கண்ட், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மாணவர்களுடைய கல்வியில், மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெரும் ஊழல்களை செய்து வருகிறது என்பதையெல்லாம் ராகுல் காந்தி அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது எதனால் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இதனிடையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ இந்த அரசாங்கம் இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக நாம் இந்த பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த செஷனில் நாம் மாணவர்களுடைய கோரிக்கையான வருங்காலத்தில் பொது தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் எப்படி நடக்க வேண்டும், முறைகேடு இல்லாமல் எப்படி நடக்க வேண்டும், அப்படி ஒருவேளை முறைகேடு நடந்தால் அதற்கு காரணமானவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும்,
முறைகேடுகளை தடுக்க வேண்டிய வழிமுறைகள் என்பது போன்ற பல்வேறு சட்டங்களை உள்ளடக்கிய மசோதாவை தாக்கல் செய்து அது உடனடியாக இரு அவைகளிலும் அது ஒப்புதல் பெறப்பட்டு நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒப்புதலையும் பெற்று சட்டமாகிவிட்டது. ஆனால் இன்னும் அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதே நேரத்தில் ஜார்க்கண்டில் அதற்கும் முன்னதாகவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் முடிந்து போன ஒரு விஷயத்தை, சட்டமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 பொது தேர்வுகள் திருத்த சட்ட மசோதாவை நாம் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில், நம்முடைய தேசிய பாடல் வந்தே மாதரம் அதை அவமதிக்கக்கூடாது என்பதை சொல்லி நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய தேசத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும். அப்படி யாரேனும் அதை இழிவு செய்தால் அதற்குரிய தண்டனை என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், பிறப்பு இறப்பு பதிவு, அதற்கான சட்ட திருத்த மசோதா, இதை மிக எளிமையாக உறுதியான முறையில் ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் இருந்த பல விஷயங்களை நாம் மாற்றி இப்பொழுது அதை மிக சிறப்பாக அதை வடிவமைத்து அதையும் நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில், இதில் ஏற்கனவே இருந்த எண்ணிக்கை அதிகமாக உயர்த்தி, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எண்ணிக்கை அதிகமாக ஒதுக்கியிருக்கிறோம். அதே மாதிரி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில், சிறு குறு தொழிலினுடைய சட்டங்கள், அதில் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த சிறு குறு தொழில் புரிவோருடைய நலனில் அந்த நிறுவனங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பாதுகாப்பு, அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்திலே கொண்டு பல சட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கோம். இது போன்று பல்வேறு விஷயங்களை இந்த பாராளுமன்றத்தில் நாம் தொடர்ந்து செய்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நேற்று தீர்மானமாக கொண்டு வந்து அதை முடித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதை ஆதரிக்கிறது. ஆனால் ஒரு மாயை, வழக்கம் போலவே ஏதோ பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளுக்கு எதிராக, மாநில மொழிகளுக்கு எதிராக இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தவறான ஒரு கற்பனையை உருவாக்கி இருந்தார்கள். எந்த இடத்திலுமே மத்திய அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து அல்லது மாநிலத்தினுடைய வாழ்த்து பாடல் முதலிலே இடம்பெறக்கூடாது என்று எங்கேயுமே எப்போதுமே சொல்லவில்லை. அப்படி சொல்லாத போதே இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று எப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் என்பது, தீர்மானம் போட்டாங்க, நம்மளை ஆதரிக்கிறார் வேற, ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இதில் அரசியல் ஆதாயம் தேட முனைந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட சென்னை உயர்நீதிமன்றத்திலே மத்திய அரசின் சார்பாக ஒரு வழக்கிலே மிக தெளிவாக மத்திய அரசு முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று எங்கேயுமே சொல்லவில்லை என்பதை தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் நாமும் முதலிருந்து சொல்லி வருகிறோம். அதாவது தேசிய பாடல் வந்தே மாதரமும் தேசிய கீதம் ஜனகணமனவும் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக இசைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவு. எந்த இடத்திலும் அதன் பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை. அதாவது மேனுஃபேக்சரிங் லைஸ் என்று சொல்வார்கள். பொய்களை தயாரிக்கும் உற்பத்தி கூடமாக தமிழகம், குறிப்பாக ஒரு சில கட்சிகள், இப்பொழுது அந்த குறிப்பான ஒரு சில கட்சிகளில் தாவேகாவும் இணைந்திருப்பது தான் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரு
சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஒரு கோரிக்கை விடுக்கிறார், ரெக்வஸ்ட் என்று சொல்லலாம். அந்த கோரிக்கையில், ஐயா நிதியமைச்சர் சரியான தமிழிலே உரையாற்ற வேண்டும், இலக்கண பிழை நிறைய இருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்திலே தவறில்லை. அவர் ஒரு கோரிக்கையாக ஒரு விண்ணப்பமாக செய்கிறார். இனி வருங்காலங்களில் அதை கொஞ்சம் பாருங்கள் என்று சொன்னதற்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. சபாநாயகரே ஏன் கோபப்படுகிறீர்கள், கோபப்படாமல் பதில் சொல்லுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த நிதியமைச்சர் மரிய வில்சன் நடந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் உடனடியாக குறுக்கிட்டு அது போன்று பேசக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டும். அவர் சொல்லும் பொழுது எவ்வளவு தமிழ் படித்திருந்தாலும் கிறிஸ்தவ மதம் போதிக்கக்கூடிய அன்பும் அமைதியும் பொறுமையும் எவ்வளவு தமிழ் படித்திருந்தாலும் பைபிளிலே சொல்வது போல இருந்திருக்க முடியாது என்று சொல்லியிருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அவருடைய மத நம்பிக்கையை நாம் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை. யார் வேண்டுமானாலும் அவரவருடைய மதங்கள் சார்ந்து இருப்பதில் தவறே கிடையாது. ஆனால் சட்டசபையில் தமிழ் மொழியில் கூட இப்படி இல்லை தெரியாது என்று சொன்னால் திருக்குறளை படிக்காத ஒரு தமிழர் இருந்து விட முடியுமா? திருக்குறளில் அன்பையும் பொறுமையையும் பெருமையையும் தமிழின் பெருமையையும் அமைதியையும் குறித்து திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று நம்முடைய தாவேகாவினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு வகுப்பு எடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. மொழியை விட மதம் பெரிதா என்கின்ற கேள்வியை இன்று தமிழகத்தில் ஏன் யாரும் கேட்கவில்லை? இதே இந்து மத நம்பிக்கைகள் குறித்து வேறு யாரேனும் பேசியிருந்தால் திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினை சார்ந்தவர்களும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினரும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்களா? யாரை பார்த்து மதவாதி என்று சொல்கிறேன்? தமிழை விட பைபிளில் அவர்களுடைய மத நம்பிக்கைகளில் அன்பும் பொறுமையும் அமைதியும் அதிகமாக போதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதெல்லாம் மதவாதம் இல்லையா? சனாதன தர்மம் என்பது இதைத்தானே போதிக்கிறது. அது இந்து மதம் அல்ல. இந்து என்பது வாழ்க்கை முறை. அப்படி என்றால் ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமுமே அன்பைத்தான் போதிக்கிறது. என்னுடைய மதம்தான் பெரிது என்று சொல்வது தவறு. என் மதம் சிறந்த மதம் என்று சொல்வதில் தவறே இல்லை, யாராக வேண்டுமானால் சொல்ல. ஆனால் தமிழை காட்டிலும் அது பெரிது என்று எப்படி சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் விட உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னால் மக்களுக்காக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இது கண்டிக்கத்தக்கது. இது மட்டுமல்ல, சமீபத்தில் நம்முடைய தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ கத்தோலிக்க ஒரு ஊர்வலத்தில் கலந்து கொண்ட போது அதில் கருத்தடை தவறு, கருத்தடை கொலை, கருத்தடை செய்வது என்பது கொலை செய்வதற்கு சமமானது என்பதெல்லாம் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அந்த கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள், பதாதைகளை பிடித்திருக்கிறார்கள். சமீபத்தில் அவர் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 2 வாரங்களுக்கு முன்னால் சீரணி அரங்கத்தில் அந்த காலத்தில் தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ மத கூட்டங்கள் நடைபெறும். அது முழுக்க முழுக்க மத மாற்றம் குறித்த கூட்டங்கள். பல்வேறு புகார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எழுந்ததன் அடிப்படையில் இந்த கூட்டங்களினால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது, அங்கே மத மாற்றங்கள் நடைபெறுவதற்கான கட்டாய மத மாற்றம் நடைபெறுவதற்கான பல்வேறு விஷயங்கள் நடைபெறுது என்று சொன்னதுனால சீரணி அரங்கத்தையே, அதாவது ஒரு மத நிகழ்ச்சிக்காக பொது இடத்தை பயன்படுத்தக்கூடாது போன்ற பல்வேறு காரணங்களை முன்னிட்டு சீரணி அரங்கத்தை இரவோடு இரவாக இடித்து தள்ளியது அன்றைய ஆட்சி. மீண்டும் அந்த சீரணி அரங்கத்தை
நம்முடைய மத எழுச்சிக்காக கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் சபாநாயகர் பிரபாகர் அவர்கள். நாம் எந்த மதத்தையும் நாம் எதிர்த்து பேசவில்லை. ஆனால் ஒரு மதத்தை தூக்கி பிடிப்பது, ஆனால் அதையெல்லாம் மற்ற கட்சிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனவா? இதற்கு காரணம் சிறுபான்மை மக்கள் மொத்தமாக கூட்டு சேர்ந்து வாக்களிக்கிறார்கள், அவர்களை எதிர்க்கக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய போலி மதச்சார்பின்மைவாதிகள் தான் இவர்கள். இதற்கு தான் நம்ம சொல்கிறோம். அன்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் இயேசுநாதருடைய அல்லது சிலுவை வைத்திருந்த போது கூட நம்மை கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம் அதில் ஒன்றும் தவறு, அவருடைய நம்பிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒருவர் திருமலைக்கு சென்று அங்கே விவசாய அமைச்சர் அங்கே கொண்டு போய் வழிபட்டு வந்தார், தவறில்லை. அன்றைக்கு அந்த ரோசரி என்று சொல்லப்படுகிற அந்த ஜெப மாலையை நம்முடைய நிதியமைச்சர் அவர் கையில் எடுத்துகிட்டு வந்தார். நம்மை கேட்டார்கள், நாம் சொன்னோம் அவருடைய நம்பிக்கை என்று. அது வேறு. ஆனால் சட்டசபையில் தமிழை விட உயர்ந்தது என்னுடைய மதம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க மதவாதம் தான் என்று பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்லிக் கொள்கிறது.